ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருவதார படலத்துல 98வது பாட்டு பார்க்க போறோம். எந்தை நின் அருளினால் இடரின் நீங்கியே உய்ந்தனென் அடியனேன் என்ன ஒன்தவன் சிந்தையுள் மகிழ்ச்சியால் வாழ்த்தி தேர்மிசை வந்த மாதவரோடும் வழி கொண்டு ஏகினான். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். எந்தை நின் அருளினால், எந்தையே உமது அருள் துணையால் இடரின் நீங்கியே உய்ந்தனன் அடியனேன் என்ன துன்பங்களில் இருந்து நீங்கி அடியவனாகிய நான் உய்ந்தேன் என்று தசரதன் சொல்லவே, ஒன் தவன் சிந்தையுள் மகிழ்ச்சியால் வாழ்த்தி உயர்ந்த தவத்தினனாகிய கலைக்கொட்டு முனிவன் நிறைந்த மனமகிழ்ச்சியால் மன்னனை வாழ்த்தி வந்த மாதவரோடும் தேர்மிசை வழிகொண்டு ஏகினான். தன்னுடன் வந்த தவ முனிவர்களோடும் தேரேறி தமது உறைவிடம் நோக்கி செல்லலானான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இதுல எந்தை அப்படின்னா பொதுவா என் தந்தை அப்படின்னு தான் பொருள். நம்ம பாரதியாரோட பாட்டு கூட இருக்குல்ல, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இன்னாடே, அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இன்னாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இன்னாடே, இதை வந்தனை கூறி மனத்தில் இருத்தி என் வாயுரோ வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் என்று வணங்கேனோ அப்படிங்கிற பாட்டு இருக்குல்ல, அதுல வரக்கூடிய என் தந்தை எந்தை அப்படின்னு தான் பொதுவா அர்த்தம். ஆனா இந்த இடத்துல அந்த பொருள்ல வரல. அதாவது இங்க ஆசிரியர் குரு அப்படிங்கிற ஸ்தானத்துல தானே வச்சிருக்காரு. அதனால இங்க குரு என் குருவே அப்படிங்கிற பொருள்ல தான் வருது. கலைக்கோட்டு முனிவன் அது அருள் துணையால் மகப்பேறு வாய்ப்பது உறுதி அப்படிங்கறதுனால இடரின் நீங்கியே உய்ந்தனன் அப்படின்னு சொல்றாரு. இந்த கஷ்டத்துல இருந்து நான் நீங்கி நான் உய்ந்தேன், வாழ்க்கை பெற்றேன் அப்படின்னு. போன பாட்டிலையும் அப்படித்தானே, உரிய பற்பல உரை பயிற்சி உய்ந்தனன் அப்படின்னு தானே பார்த்தோம். அந்த மாதிரி இங்கேயும் உய்ந்தனன் அடியனேன் அடியன் நான் அப்படின்னு சொல்றாரு. அடியன் நான் என்னன்னா அப்படின்னு தசரதன் சொல்ல அப்படின்ற அர்த்தம். என்ன அப்படின்னா அந்த அர்த்தம். ஒன் தவன் சிந்தையுள் மகிழ்ச்சியால் வாழ்த்தி, அதாவது கலைக்கோட்டு முனிவனை என்னன்னு சொல்றாரு, ஒன் தவன் அப்படிங்கிறாரு. இங்க ஒன்மை அப்படிங்கிறது ஒரு விளக்கத்தை குறிக்கும். அதாவது ரொம்ப பிரில்லியன்ட், ஸ்பிளெண்டர், பிரைட் அப்படின்னு சொல்றோம்ல, அது இயற்கை அழக குறிக்கும். அப்புறம் நன்மையை குறிக்கும். அப்புறம் நல்ல அறிவு அதையும் குறிக்கும். திருக்குறள்ல புல்லறிவாண்மை அப்படிங்கிற அதிகாரத்துல 4வது குறள்ல புல்லறிவாண்மைனா என்னன்னு இலக்கணம் சொல்ற இடத்துல, வெண்மை எனப்படுவது யாதெனின் உண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அப்படின்னா அதாவது எது புல்லறிவாண்மை, எது இருக்கிறதுலயே ரொம்ப முட்டாள்தனம், அதற்கான இலக்கணம் என்ன அப்படின்னா, எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு கர்வம் யாருக்கு இருக்கோ அந்த கர்வம் தான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மயக்கம், இந்த இடத்துல செருக்குங்கிறது மயக்கத்தை குறிக்கும். எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மயக்கம் யாருக்கு இருக்கோ அதுதான் இருக்கிறதுலயே புல்லறிவாண்மைக்கான இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாரு. எதுக்கு இதை சொல்ல வரேன், இந்த இடத்துல உண்மை உடையம் யாம் அப்படின்னு சொல்ற இடத்துல உண்மை அப்படின்னா ரொம்ப அறிவு திறன் ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஒளி பொருந்திய தன்மை அப்படின்னு அர்த்தம். அதனால இங்க கலைக்கோட்டு முனைவனை சொல்லும் போது என்ன சொல்றாரு, ஒன் தவன், அதாவது உயர்ந்த தவம், சிறந்த தவன் சிந்தையுள் மகிழ்ச்சியால். அவர் வெறும் சாதாரண மகிழ்ச்சின்னு சொல்லல, மன நிறைவோடு மனமாற அவர் மகிழ்ந்து வாழ்த்துறார் அப்படிங்கிறது தோன்றணுங்கிறதுக்காக கம்பர் பயன்படுத்துற வார்த்தை சிந்தையுள் மகிழ்ச்சியால். சாதாரண மகிழ்ச்சியே இல்ல, சிந்தையுள் மகிழ்ச்சியால் வாழ்த்தி தேர்மிசை. ஏற்கனவே பார்த்திருக்கோம், மிசைங்கிறது 7ஆம் வேற்றுமை உருவு. கண் அப்படின்னு, அதன் கண் நிகழ்ந்தது, இதன் கண் நிகழ்ந்தது அப்படின்னு இடத்தை குறிக்கும். அதனால இங்க தேர்மிசை அப்படிங்கிறது தேரின் மீது வந்த மாதவரோடு வழிகொண்டு ஏகினான். வழிகொள்ளுதல் அப்படின்னா புறப்படுதல் அப்படின்னு அர்த்தம். அதனால வழிகொண்டு ஏகினான்னா அவர் வந்த முனிவர்களோடு திரும்ப அவருடைய நாட்டுக்கு செல்லலானார் அப்படின்னு அர்த்தம். தசரத மன்னன் செய்த குறையில்லாத உபச்சாரங்களால மாமுனிவன் மனமகிழ்ச்சி அடைந்தான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. எந்தை நின் அருளினால் இடரின் நீங்கியே உய்ந்தனன் அடியனேன் என்ன ஒன்தவன் சிந்தையுள் மகிழ்ச்சியால் வாழ்த்தி தேர்மிசை வந்த மாதவரோடும் அழிக்கொண்டு ஏகினான்.
இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.